காஃபி வித் மசால் வடை. மசால் வடைக்கு கடலைப்பருப்பு ஊற போட்டுக்க போகிறேன். சும்மா கொஞ்சோண்டு தான் அரைக்க போகிறேன். போதும், இவ்வளோ மசால் வடை பண்ணால் போதும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். மாவு போட்டு முடிச்சிட்டேன் வீட்டுக்கு. இப்போ நான் வீட்டில் மாவு போடும்போது கூடவே லைசாலோட கொஞ்சம் கல் உப்பும் போட்டு மாவு போட்டிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பு ஊறிடும். அது ஊறுறதுக்குள்ளே வீட்டுக்கு மாவு போட்டேன். இனிமேல் காஃபிக்கு கடலைப்பருப்பு போட்டு இந்த மசால் வடை செய்து சாப்பிட போகிறேன். நீங்கள் இப்போ லைசாலோட கல் உப்பு போட்டு வீட்டுக்கு மாவு போட்டிங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் கல் உப்பு போட்டு மாவு போட்டாச்சு. லைசால் கல் உப்பு போட்டு வீட்டுக்கு மாவு போட்டாச்சு. அதுக்குள்ளே கடலைப்பருப்பு ஊறி இருக்கும். எப்படி போய் பார்ப்போம். நான் அதுக்குள்ளே இந்த உருளி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்னும் அது வேகலை, சாரி ஊரில் இந்த கடலைப்பருப்பு. அதனால் அதுக்குள்ளே இந்த உருளி டெக்கரேஷன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இது உருளி இந்த மாதிரி பூ போட்டு இந்த மாதிரி வச்சேன்னா தென்கிழக்கு பகுதியில் வச்சேன்னா வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியில் திருஷ்டி படாது அப்படி சொல்லுவாங்க. அதனால் நான் இது சும்மா ஒரு சிம்பிளாக தான் நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். ரொம்ப ஹைஜீனிக்கெல்லாம் பண்ணல, சிம்பிளாக நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். இது பூ நம்ம வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா போதும். ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கலாம். இது நல்லது சொல்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி உருளி டெக்கரேஷன் பண்ணுறோம். இது இந்த உருளி குபேரர் கோயிலில் வாங்கினோம், 250 ரூபா. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, க்ரீன் கலர். அதனால் நான் க்ரீன் கலரே வாங்கிட்டேன். குபேரருக்கு க்ரீன் கலர் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் க்ரீன் கலரே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியில் வைக்கணும். அப்போ தான் இதுக்கு கொஞ்சம் ஒரு பவர் வரும். அதனால் நான் இப்போ இதை டெக்கரேஷன் பண்ணிட்டேன். ஒரு சிலர் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது நான் போய்ட்டு தென்கிழக்கு பகுதியில் இதை வைக்க போகிறேன். தென்கிழக்கு பகுதியில் நான் இந்த டீப்பாயில் வச்சுருக்கேன். இந்த டீப்பாய் 1500 ரூபா தான். இது நாங்கள் கடையில் வாங்கினது தான். மீஷோலலாம் வாங்கலாம், ஆர்டர் பண்ணலாம் வாங்கலாம். நாங்கள் டேரெக்டாக கடையிலே போய் வாங்கிட்டோம். நான் இந்த உருளியை இது ஒயிட் கலருக்கு இந்த பிரைட்டாக அழகாக தெரியுது. அதனால் இந்த பக்கம் இதில் வச்சு வச்சிட்டேன். அதுக்கு துணி விரிக்கலை, ஏன்னா அது ஒயிட் கலராக இருக்குது, அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதனால் அங்கே வச்சிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு ஊறி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு கடலைப்பருப்பை அரைச்சிடலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் மசாலா அடிக்கி. இந்த ஒரு வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த எப்போ பார்த்தாலும் எல்லா வெங்காயமே இந்த கருப்பு கலரில் இந்த மாதிரி ஒரு தோலுக்குள்ளே இருக்கும். அதை அப்படியே நம்ம கட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கழுவிக்கிடலாம். வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கருப்போடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தால் தான் வடைக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. கடைக்கு போயிருக்கா. இதோட பூண்டு சோம்பு பூண்டு
போட்டு அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது வந்து தென்னங்குருத்து வடை செய்யறதுக்குள்ளே கொடுத்து எனக்கு அங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட்டான தென்னங்குருத்து தென்னை மேலே வெட்டினா இது கிடைக்கும். அரைப்பட்டு ஒன்றும் பதிமாச்சிட்டேன். எல்லாம் கறிச்சு ஒரு இடத்துல பால் காய்ச்சணும். காப்பி தண்ணி வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன். பால் வந்து சிம்மில் தான் வைப்பேன் எப்பயுமே, அப்போ தான் பொங்காது, இல்லைன்னா பொங்கிடும். அப்படியே பார்ப்போமா? மசால் வடை சுட சுட மசால் வடை. டம்டி டம்கா
காஃபி வித் வடை.